என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இது உங்கள் சரவணகுமார் சார். இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்க்க போகிறோம். அது என்னென்னா ஃபஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் உண்டான டாபிக் பார்க்க போகிறோம். அதை பேஸ் பண்ணி நம்ம எப்படி ஃபஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் சால்வ் பண்ணலான்னு சொல்லி பார்க்க போகிறோம். ப்ராப்ளத்துக்கு தேவையான ஹிண்ட் எல்லாம் நீங்கள் கொடுத்துருக்கேன். இது தெரிஞ்சதுன்னா ப்ராப்ளம் போகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இன்டெக்ரல் dx by xன்னு கேட்டிருந்தாங்கன்னா இது log x plus cன்னு எழுதலாம். இது என்னென்னா இன்டெக்ரல் 1 by x into dx தான் என்னென்னா log xன்னு எழுதுகிறோம். log x plus c இதைத்தான் என்னென்னு எழுதியிருக்கேன்னா இங்கே இன்டெக்ரல் dx by xன்னு எழுதியிருக்கேன். இப்போ இன்டெக்ரல் dx by xனா log x plus cன்னு எழுதலாம். இதே மாதிரி dy by yன்னு கேட்டிருந்தாங்கன்னா log y plus cன்னு எழுதலாம். சரிங்களா? அப்போ மூணாவது ஃபார்முலா பாருங்கள். இன்டெக்ரல் dx டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 minus x ஸ்கொயர். ஸ்கொயர் ரூட் வந்துட்டாலே இது என்னென்னா sin inverse x plus c, அதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்து ஃபோர்த்து இன்டெக்ரல் dyனா இன்டெக்ரல் d கேன்சல் ஆகிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. y plus c, சிங்கிறது ஆர்பிட்ரி கான்ஸ்டன்ட். இன்டெக்ரல் cos x dx, cos x இன்டெகிரேட் பண்ணால் sin x வரும். அதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது தான் மைனஸ் sin x. இதுக்கு ஆப்போசிட் சைன் ஞாபகம் வச்சுக்கணும். இன்டெக்ரல் cos x dxனா ப்ளஸ் sin x plus c. இன்டெக்ரல் sin x dxனா மைனஸ் cos x plus c. அதாவது மாதிரி இன்டெக்ரல் dx டிவைட் பை 1 plus x ஸ்கொயர், அதாவது ஸ்கொயர் ரூட் வந்ததுன்னா sin inverse xன்னு ஞாபகம் வச்சுக்கோமா. இன்டெக்ரல் dx டிவைட் பை 1 plus x ஸ்கொயர்னா இதனோட ஆன்சர் tan inverse x plus c. சரிங்களாம்மா? அடுத்து இன்டெக்ரல் y dyன்னு கேட்டால் இன்டெக்ரல் d கேன்சல் ஆகிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. y into y y ஸ்கொயர், பவரில் என்ன வருதோ அதை கீழே கொடுத்துங்க, டிவைட் பை 2 plus c. சரிங்களாம்மா? இப்போ ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். சால்வ் dy by dx plus y by x equal to 0ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ கொடுத்துக்கூடிய என்ன கிவன் ப்ராப்ளத்தை நம்ம என்ன ரீரைட் பண்ணி நம்ம எழுத போகிறோம். ஆக்சுவலி ஃபஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்னென்னா y வேரியபிள்னா y வேரியபிளில் ஒரு பக்கம் இருக்கணும், x வேரியபிளில் ஒரு பக்கம் இருக்கணும். அந்த மாதிரி கொண்டு வர்றது தான் நம்மளுடைய வேலை. அது கொண்டு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஆஸ் யூஸ்வல் நம்ம இன்டெகிரேட் பண்ணணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் ஒய் பை எக்ஸ் இந்த சைடு கொண்டு போயிடுங்க. இப்போ dy by dx ஈக்குவல் டு இந்த ப்ளஸ் ஒய் பை எக்ஸ் அங்கே போகும்போது என்ன ஆயிரும், மைனஸ் ஒய் பை எக்ஸாக மாறிடும். சரியாப்பா? இப்போ என்ன பண்ணலாம்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கக்கூடிய இந்த dy எக்காரணத்தை கொண்டு நம்ம நகர்த்த வேண்டாம். அதுக்கு பதில் என்ன பண்ணலாம்னா இங்கே இருக்கக்கூடிய ஒய் கீழே கொண்டு வாங்க. இப்போ கீழே கொண்டு வரும்போது என்ன ஆகும், dy by டிவைடட் பை ஒய்னு ஆகிடும். அந்த மைனஸ் சைன் அங்கேயே இருக்கட்டும். இப்போ என்ன பண்ணணும்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த dx-ஐ பார்த்தீங்கன்னா இங்கே கொண்டு போங்க. கொண்டு போகும்போது என்ன ஆயிரும்னா மேலே இருக்கிற ஒய் கீழே வந்துருச்சு, இந்த dx மேலே போகுது. இந்த மைனஸ் சைன் அப்படி வச்சுங்க. இப்போ dx டிவைட் பை எக்ஸ், புரியுதாப்பா? மல்டிபிள் இங்கே இருக்கிற ஒய் கீழே வந்துருச்சு, இங்கே இருக்கக்கூடிய dx மேலே போயிடுச்சு. அவ்வளோதான். இதுக்கப்புறம் பாருங்கள், y வேரியபிள் ஒரு பக்கம் இருக்குது, x வேரியபிள் ஒரு பக்கம் இருக்கா. இப்போ நம்ம டைரெக்டாக இன்டெகிரேட் பண்ணிடலாம். டைரெக்டாக இன்டெகிரேட் பண்ணும்போது என்ன ஆகும், இன்டெகிரல் dy by y ஈக்குவல் டு மைனஸ் சைனை வெளியே எடுத்துருங்க. வெளியே எடுத்துட்டா நம்மளுக்கு என்ன வரும், இன்டெகிரல் dx by x. ஓகேவாப்பா? இப்போ பாருங்கள், இது இன்டெகிரேட் பண்ண என்ன வரும், இன்டெகிரல் dy by y என்ன வரும், log y. அப்போ log y, c கடைசியில் கொடுத்துக்கலாம், மைனஸ் அப்படி வச்சுக்கோங்க. இன்டெகிரல் dx by x என்ன ஆயிரும், log x ஆகிடும். சரியா? அந்த மைனஸ் சைன் இங்கேருந்து வந்தது. இன்டெகிரல் dx by x log x. எல்லாமே லாகரிதமிக் டேர்மில் வரதுனால நம்ம ஆர்பிட்ரி கான்ஸ்டன்ட் log cன்னு கொடுத்துக்கிறோம். சரியாப்பா? வெறும் சீன் கொடுக்காம log cன்னு கொடுத்துக்கிறோம். இந்த மைனஸ் log x லெஃப்ட் ஹேண்ட் சைடு போகும்போது என்ன மாறும், ப்ளஸ் log x மாறும். log y ப்ளஸ் log x ஈக்குவல் டு log c. நம்ம சின்ன கிளாஸஸில் படிச்சிருக்கோம். லாகரிதமிக் காமனாக வெளியெடுத்துட்டு இப்போ அடிஷனில் வந்ததுன்னா ப்ராடக்ட் ரூல் எழுதுவோம். ப்ராடக்ட் ரூல் எழுதும்போது என்ன ஆகுனா log y ப்ளஸ் log x-ஐ log xyன்னு எழுதலாம், ஈக்குவல் டு log c. இப்போ இந்த லாக் கேன்சல் பண்ணிடலாம். நமக்கு வரது என்ன, xy ஈக்குவல் டு c. இதுதான் கொடுக்கக்கூடிய கிவன் ப்ராப்ளத்துக்கு உண்டான ஆன்சர். இப்போ ஓகே, இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சால்வ் x dy ப்ளஸ் y dx ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம் கொடுத்துருந்தாவே நம்ம என்ன பண்ணணும், இங்கே இருக்கக்கூடிய வேல்யூ இந்த ப்ளஸ் y dx அந்த சைடு கொண்டு போகணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு வேல்யூ வச்சுங்க, ரைட் ஹேண்ட் சைடு ஒரு வேல்யூ வச்சுங்க. x dy ஈக்குவல் டு ப்ளஸ் y dx இங்கே போகும்போது என்ன ஆகிடும், மைனஸ் y dx ஆகிடும். அடுத்து நான் என்ன சொல்லியிருக்கேன்னா ஏதோ ஒரு ஹிண்ட்டை கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கக்கூடிய வேல்யூ நகர்த்த வேண்டாம்னு சொல்லியிருக்கேன். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது, dyன்னு இருக்குது. அந்த dy எக்காரணத்தை கொண்டு நகர்த்த வேண்டாம். அப்போ இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும், ஒய் வேரியபிளில் லெஃப்ட் சைடு கொண்டு வரணும். அப்போ எப்படி கொண்டு வரலாம், அப்போ dy அப்படியே வச்சுக்கோங்க. இந்த மைனஸ் சைன் எடுக்க வேண்டாம். இங்கே இருக்கக்கூடிய ஒய் கீழே கொண்டு வாங்க. அப்போ கீழே கொண்டு வரும்போது என்ன ஆயிரும், dy by y. புரிஞ்சுதாமா? dy அப்படியே வச்சுங்க. மல்டி பண்ணிட்டு இருக்கிற ஒய் கீழே வரும்போது டிவைட் பை ஒய் ஆகிடும். ஓகே, அடுத்து என்ன பண்ணுறோம்னா ஈக்குவல் டு இந்த dx இருக்குது பார்த்தீங்களா, அந்த dx அங்கேயே தான் இருக்குது, dx டிவைட் பை இங்கே மல்டிபிள் பண்ணிட்டு இருக்கிற x கீழே கொண்டு வரும்போது டிவைட் பை x. ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கப்பா. இந்த dy அப்படியே வச்சுருக்காமா, இந்த ஒய்யை கீழே கொண்டு வந்துட்டேன். அப்போ dy by y ஈக்குவல் டு இந்த dx அப்படியே தான் வச்சுட்ருக்கேன், மல்டி பண்ணிட்டு x கீழே கொண்டு வரும்போது டிவைட் பை x ஆயிடுச்சு. இந்த மைனஸ் ஒன்றும் பண்ண வேண்டாம், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், y வேரியபிள் ஒரு பக்கம் இருக்குது, x வேரியபிள் ஒரு பக்கம் இருக்குங்களா. அப்போ டைரெக்டாக இன்டெகிரேட் பண்ணிடலாம். அப்போ இன்டெகிரல் dy by y ஈக்குவல் டு மைனஸை வெளியே எடுத்துருங்க, இன்டெகிரல் dx by x.
அப்போ இன்டெக்ரல் dy by yன்னு நம்ம என்ன எழுதலாமா log yன்னு எழுதலாம். இது என்னன்னா மைனஸ்க்கு மைனஸ், இங்கே வந்து என்னதுன்னா log x எழுதலாம். எல்லாமே லாகரிதமிக் டேர்மில் இருக்கனால ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் லாகில் கொடுத்துக்கிறோம். இப்போ மைனஸ் log x இன்சைடு போகும்போது என்ன ஆயிரும்னா ப்ளஸ் log x ஆயிரும். log y ப்ளஸ் log x ஈக்குவல் டு log cன்னு இருக்கும். கரெக்டாப்பா? இப்போ என்னென்னா லாகரிதமிக் டேர்மில் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷன் இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் ப்ராடக்ட் ரூல் எழுதுவோமா? அப்போ ப்ராடக்ட் ரூல் எழுதும்போது log ஆஃப் xy ஈக்குவல் டு log c. இப்போ log கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு என்னமா வரும் xy ஈக்குவல் டு c. இதுதான் கொடுக்கக்கூடிய ப்ராப்ளத்துக்கு உண்டான ஆன்சர். ஓகேங்களா? இப்போ இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். சால்வ் dy by dx plus square root of 1 minus y square divided by 1 minus x square equal to 0 கொடுத்துருக்குறாங்க. பார்க்குறதுக்கு தான் ப்ராப்ளம் பெருசாக இருக்கும், ஆனால் ரொம்ப ஈஸியான ப்ராப்ளமாக. இந்த மாதிரி ப்ராப்ளம் கொடுத்தா நான் என்ன சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு ஹிண்ட்டு இந்த ப்ளஸ் வேல்யூ இந்த சைடு கொண்டு போக சொல்லியிருக்கேன். கரெக்டாப்பா? அப்படி கொண்டு போகும்போது என்ன ஆகும்னா dy by dx ஈக்குவல் டு இந்த ப்ளஸ் வேல்யூ எங்கே போகும்போது என்ன ஆகிடும் மைனஸ் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இப்படி மாறுமாமா? இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே பாருங்களேன், dy by dx அப்படியே வச்சுட்டு இந்த ஸ்கொயர் ரூட் வந்து ரெண்டுக்கும் காமனாக தான் இருக்குங்களா? இதை நம்ம தனித்தனியாக பிரிக்கலாமா? தனித்தனியாக பிரிக்கும்போது மைனஸ் காமனாக வச்சுங்க. நியூமரேட்டருக்கு தனியாக ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன் 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிவைட் பை டினாமினேட்டருக்கு தனியாக ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஓகேங்களா? தனித்தனியாக ஸ்கொயர் ரூட் எடுத்ததுக்கப்புறம் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு கூடிய இந்த டிஒயை வந்து நம்ம வந்து நகர்த்த போகிறது வந்து கிடையாது. அதுக்கு போல் என்ன பண்ணலாம், இந்த நியூமரேட்டர் இருக்கிறத டினாமினேட்டர் கொண்டு வர்றேன். சரிங்களா? அப்போ dy டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர். நல்லா பாருங்கள், நல்லா கவனிங்கம்மா. dy டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர். ஓகேங்களா? அடுத்து என்ன பண்ண போகிறேன், இந்த dx வந்து இங்கே கொண்டு போக போகிறேன். ஈக்குவல் டு மைனஸ் dx டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். நல்லா கவனிப்பா, புரியுதாம்மா? இந்த dy நம்ம வந்து நகர்த்தவே இல்லை. இப்போ மல்டிபிள் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, நியூமரேட்டரில் இருக்கிறத வந்து டினாமினேட்டர் கொண்டு வந்துட்டேன். இப்போ ஒய் டேர்ம்ஸில் ஒரு பக்கம் ஆகிடுச்சு. டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய dx வந்து நியூமரேட்டர் கொண்டு போயிட்டு அந்த மைனஸ் என்ன ஒன்றுமே பண்ணல. இப்போ பாருங்களேன், ஒய் டேர்ம்ஸில் ஒரு பக்கம் இருக்குது, எக்ஸ் டேர்ம்ஸில் ஒரு பக்கம் இருக்குது. அப்போ இந்த மாதிரி கரெக்டாக வந்து நம்ம இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணிடலாம், அடுத்து டைரெக்டாக இன்டெகிரேட் பண்ணிடலாம். அப்போ இன்டெகிரேட் பண்ணும்போது நம்மளுக்கு என்னமாகும், ஓகேங்களா? அது இன்டெகிரேட் பண்ணும்போது என்ன ஆகும், இன்டெகிரல் dy டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் ஐனை வெளியே எடுத்துட்டு இன்டெகிரல் dx டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். நம்ம முதல்ல நம்ம வந்து என்ன ஹிண்ட்டில் பார்த்துருக்கோம், ஸ்கொயர் ரூட்டுன்னு வந்துட்டாலே நம்மளுக்கு என்ன வரும், சைன் இன்வர்ஸ். இங்கே ஒயில் இருக்கனால ஒய். இங்கே பாருங்களேன், இன்டெகிரல் dx டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் சிங்களா? அப்போ ஸ்கொயர் ரூட் வந்துட்டாலே நம்மளுக்கு என்ன வரும், சைன் இன்வர்ஸ் ஒய் இங்கே இருக்குது. இது எக்ஸில் இருக்கிறனால நம்மளுக்கு என்ன வரும், சைன் இன்வர்ஸ் எக்ஸ். இங்கே மைனஸ் இருக்கிறனால முன்னாடி என்ன வரும், மைனஸ் வரும். இங்கே வந்து ப்ளஸ் சி. ப்ளஸ் சிங்கிறது ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட். அப்போ இதுதான் கொடுக்கக்கூடிய கிவன் ப்ராப்ளத்துக்கு உண்டான ஆன்சர். சைன்